ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். டேய் போதுண்டா பேசுனது, பாவம் எல்லாரும் சாப்பிடட்டும். நீ லட்டு வச்சுட்டு வா, நான் போய் நம்ம 2 பேருக்கு பிளேட் எடுக்கிறேன். ஓகே மாப்ள. தங்கம் பாத்து. இந்தாங்கண்ணே, மத்தது எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரி முத்து. ஏண்டா மாப்ள, ஆனந்தி கிட்ட பேசுனியா? இல்ல மாப்ள, பேசணும். டேய், தனியா வீட்டுல விட்டு வந்திருக்க, அங்க துளசி வேற இருப்பால, அப்பப்ப கால் பண்ணி பேசுறா. அந்த குட்டிச்சாத்தான் காலையிலே இன்டர்வியூ கிளம்பி போயிடுச்சு. அதனாலதான் சரி ஓகே, நானும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டேன். பக்கத்து வீட்டுல இருந்து வந்த அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்களா இல்லையான்னு கேட்கணும். ஒருவேளை ஆனந்தி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாடா, இல்லைன்னா இந்நேரம் எனக்கு கால் பண்ணிருப்பாளே. அதுவும் சரிதான். சாப்பிட்டு அவளுக்கு கால் பண்றேன். சரி சரி போட்டுக்கோ. ஆ ஆனந்தி, என்னாச்சுமா? பேசுனியா உங்ககிட்ட? என்ன சொன்னாங்க? அக்கா நான் போலக்கா, நான் உங்க கூடயே இருக்கேன்க்கா, பாட்டி கூடயே இருக்கேன்க்கா, என்ன போக சொல்லாதீங்கக்கா. இல்லடா, நீ போக வேணாம், உன்னை யாரும் அனுப்ப மாட்டாங்க. நீ இங்கேயே உன் பாட்டி கூடவே இருக்கலாம். ஆனந்தி, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நீங்க பெரியவங்க, உங்க பேச்ச நான் கேட்டிருக்கணும். அவங்க கிட்ட போய் பேசினது பெரிய தப்புதே. இப்படிப்பட்ட சுயநலவாதிகளை நான் பார்த்ததே இல்ல. அந்த பொண்ணு கூட பெத்த புள்ள மேல இருக்கிற பாசத்துல பேசுதுன்னு வச்சுக்கிட்டாலும் உங்க புள்ள பேசுறது அநியாயம். அதுக்காக அந்த பொண்ணு பேசுறது நியாயம் சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி மனசுல ஈவு இறக்கம் இல்லாத அவளுக்கு தாய் இல்லாத புள்ளைய பார்த்து மனசை இறங்கலன்னா எத்தனை புள்ள பெத்துக்கிட்டாலும் அந்த பொண்ணு தாய்ன்னு சொல்ல தகுதி இல்லாதவதே. உங்க மருமகளும் அந்த மாதிரிதான். அதத்தாமா நானும் சொன்னேன். இந்த பிள்ளைய அவங்க கிட்ட இருந்து எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. இவனை புள்ளன்னு சொல்ல கூட அவங்களுக்கு வாயில வரல. ஏதோ சுமக்க கூடாத சுமையை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்க கிட்ட விட்டா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இவனை ஹாஸ்டலுக்குதே அனுப்புவாங்க. அந்த தப்பா மட்டும் நான் பண்ண மாட்டேம்மா. ஹாஸ்டலுக்கு இவனை நான் அனுப்பவே மாட்டேம்மா. அதுக்கு தான் தெருவுன்னு கூட பார்க்காம அப்படி சண்டை போட்டேன். நல்ல வேளை என்னைய பேச விடாம அனுப்பி விட்டிய, இல்லனா இவன் இங்கதே இருக்கிறான்னு நான் உளறி வச்சிருப்பேன். இப்படியும் ஜென்மங்க இந்த உலகத்துல இருக்காங்களே. என்னம்மா அப்படி பாக்குறிய? ஆனந்தி, நான் சொல்றது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோ. என் அனுபவத்துல நான் சொல்றேன். என்னம்மா? பெத்தவன்னு கூட பார்க்காம தெருவுல நின்னு சண்டை போட்டனே, அவன் இவனை பெத்தவன். ஆனா இப்ப அவனுக்குன்னு வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு பொண்டாட்டி. அவ வயித்துல புள்ளைன்னு பிறந்ததும் தான் பெத்த மூத்த தாரத்து புள்ளையவே வேட்டு புள்ளையா நினைக்கிறான் அவன். ஆனந்தி, நாளைக்கு உனக்கும் உன் வயித்துல இருக்கிற புள்ளைக்கும் இந்த நிலைமை வராம பாத்துக்கோ. என்னம்மா சொல்றிய? இங்க பாருமா ஆனந்தி, நான் தப்பா எதுவும் சொல்லல. அன்பு நல்ல பையன்தான். என் பையனும் அதே மாதிரி நல்லவனாதாமா இருந்தான். அவனுக்கும் என் பேத்திக்கும் ஒரு குழந்தை உருவாகிற வரைக்கும். இன்னைக்கு அப்பா யாருன்னே தெரியாத உன் வயித்துல வளர்ற குழந்தைய தான் குழந்தைய ஏத்துக்கிற அன்பு நாளைக்கு உனக்கும் அவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாற வாய்ப்பு இருக்குமா? என் பேரனுக்காவது அப்பா அம்மா யாருன்னு தெரியும். என் பையனோட பையன்னு நான் பாத்துக்கிறேன். இல்லைன்னா
இவனோட அம்மா வழி சொந்தத்துக்கிட்ட அனுப்பிடுவேன். ஆனா உன் குழந்தை, அதுக்கு என்ன பாசம் கிடைக்கும், என்ன மரியாதை கிடைக்கும்?